ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் இருக்கிற ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்செப்ட் உள்ளுக்கு முழுசாக போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுற லிங்க்குக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வேறொரு ஃபைலை வந்து இதே இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது இன்னொரு வெப் பேஜை நாங்கள் ஓப்பன் பண்ணணும். இன்னொரு பிக்சரை, இன்னொரு ஃபோல்டரை ஒரு லிங்க் மூலமாக நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. ஒரு லிங்க் மூலமாக நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னமொரு பேஜுக்கு வந்து இன்னமொரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 3 வகையான 3 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் லிங்க் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் உள்ளது. அடுத்த ஹைப்பர் லிங்க் வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க். அடுத்தது என்ன அப்படின்னா ஆப்சலூட் ஹைப்பர் லிங்க். இந்த மாதிரி 3 வகையான 3 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் லிங்க் வந்து இருக்குது. இதில் நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஹைப்பர் லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க், ஆப்சலூட் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது அந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்பவே ஒரு பெரிய டாக்குமெண்ட் அப்படின்னா, சேம் டாக்குமெண்ட் உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். நாங்கள் வந்து 100 பேஜ் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து 75th அதாவது 75வது இடத்துல இருக்கிற ஒரு பேஜுக்கு நாங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் அதை வந்து ஹைப்பர் லிங்க் மூலமாக ரொம்பவே ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அதைத்தான் நாங்கள் வந்து ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. இந்த ஆங்கர் ஹைப்பர் லிங்க்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா புக்மார்க் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கர் ஹைப்பர் லிங்கை நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் அதுக்காக வந்து புக்மார்க்ஸை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், அதாவது க்ரியேட் பண்ணணும். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புக்மார்க்ஸை எப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறது, அதாவது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய ப்ராக்டிக்கலுக்காக நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய வல்லமையான ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரேண்டமாக சில பேராகிராஃப்ஸை வந்து இன்புட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக வந்து ஈக்குவல் ரேண்ட் RAND ப்ராக்கெட் நான் இப்போ 30 பேராகிராஃப்ஸை வந்து நான் இன்புட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பேராகிராஃப்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எங்களுடைய ப்ராக்டிக்கலை வந்து நாங்கள் இப்போ வந்து செய்து பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் வந்து 3 பேஜஸ், அதாவது 3 பக்கங்களை கொண்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நான் இப்போ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எங்களுக்கு தேவை அப்படின்னா சில பேராகிராஃப்ஸை வந்து இன்னும் எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் வந்து ஈக்குவல் ரேண்ட் அதை வந்து டைப் பண்ணி எங்களுக்கு தேவையான இன்னும் சில பேராகிராஃப்ஸை நாங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இது வந்து போதாது அப்படின்னு. ஸோ நான் இன்னொரு 5 பேராகிராஃப்ஸை வந்து எக்ஸ்ட்ராவை வந்து இன்புட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஆங்கர் ஹைப்பர் லிங்கை பற்றி பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து புக்மார்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். புக்மார்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சில கம்பெனிஸை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இப்போ வந்து இந்த ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நாங்கள் எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் எதை பற்றி எடுக்கலாம், அதாவது சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து வேர்ல்டில் உள்ள சாஃப்ட்வேர் கம்பெனிஸை நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து நாங்கள் வந்து ஹெட்டிங்காக கொடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பேஜுமே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் பெப்சி அப்படின்னு கொடுக்குறேன். பெப்சி சாஃப்ட்வேர் பாருங்கள், இந்த இடத்துல பெப்சி கம்பெனியை நான் வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் உள்ளது எல்லாமே வந்து பெப்சி கம்பெனியை பற்றினது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கொள்ளுங்க. அதாவது பெப்சி பிராண்டை பற்றினது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நாங்கள் கொக்கோ கோலா அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்ளலாம். கொக்கோ கோலா இந்த பேஜில் செகண்ட் பேஜில் உள்ளது எல்லாமே கொக்கோ கோலா பற்றின டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து, அதாவது எக்ஸ்பிளைன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இன்னொரு பிராண்டை வந்து நாங்கள் இன்புட் பண்ணலாம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிராண்டை மெரோயிண்டா அப்படிங்கிற அடுத்த பிராண்டை நான் இப்போ வந்து இன்புட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்காக 3 சாஃப்ட்வேர் பிராண்டை வந்து நான் இப்போ வந்து 3 பேஜ்லேயும் இன்புட் பண்ணியிருக்கிறேன்.
இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது ஆட் பண்ண இந்த பிராண்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து ஹைப்பர் லிங்க்ஸ் அதாவது புக் மார்க்ஸை வந்து நாங்கள் வந்து இன்புட் பண்ணணும். ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சேம் டாக்குமெண்ட் உள்ளுக்கு அதாவது கரண்ட் டாக்குமெண்ட் உள்ளுக்கே வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற அதே டாக்குமெண்ட் உள்ளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ வந்து புக் மார்க்ஸை க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் பெப்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெனு போனோம் அப்படின்னா அது உள்ளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல புக் மார்க் அப்படின்ட்டு இருக்குது. இதை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் எங்களுடைய புக் மார்க் எப்படி வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கொடுத்தா சரி பெப்சி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்குரிய புக் மார்க் நான் வந்து பெப்சி அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கொக்கோ கோலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்சர்ட் மெனுவுக்கு போயிட்டு புக் மார்க்ஸை செலக்ட் பண்ணி அதில் வந்து இதுக்குரிய ஹைப்பர் லிங்க் அதாவது ஹைப்பர் லிங்க் புக் மார்க்ஸாக நான் வந்து கொக்கோ கோலா அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இந்த மெரிண்டாவை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து இன்சர்ட் மெனுவுக்கு போய் பாருங்கள் புக் மார்க்ஸை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு பாருங்கள் மெரிண்டா அப்படின்னு கொடுத்து நான் வந்து ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து புக் மார்க்ஸை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புக் மார்க்ஸை க்ரியேட் பண்ணுற மெத்தட். நாங்கள் இப்போ வந்து புக் மார்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்களுடைய டாக்குமெண்ட்ஸை இப்போ செய்யலாம். நான் இப்போ வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸில் வந்து நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது டாப் 10 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிராண்ட் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். டாப் 10 சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்ட் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து டாப் 10 சாஃப்ட் ட்ரிங்கை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்கணும் எங்களுடைய ஹெட்டிங்கை கொடுத்துட்டு நாங்கள் டாப் 10 சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு பிராண்டாக வரணும் இல்லையா. நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எங்களுடைய 3 பிராண்டையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து 3 எங்களுடைய பிராண்ட் வந்து நாங்கள் எக்ஸாம்பிளுக்காக 3 தான் எடுத்துக்கிறோம். 3 வகையான பிராண்டையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ண போகிறோம். பாருங்கள் எங்களோட அந்த 3 பிராண்டையுமே நாங்கள் வந்து இப்போது லிஸ்ட் அவுட் மாதிரி என்டர் பண்ணிக்கொள்ளலாம். லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி தான் எங்களோட டாக்குமெண்ட் வரும். அப்படின்னா நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி என்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து பெப்சி கொக்கோ கோலா மெரிண்டா அப்படிங்கிறத நான் இப்போ வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த 3 பிராண்டுக்குமே நாங்கள் இப்போ வந்து ஹைப்பர் லிங்கை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து பெப்சி அப்படிங்கிறத நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லிங்க் மூலமாக நாங்கள் இப்போ வந்து அந்த பெப்சிக்கு முன்னுக்கும் நாங்கள் கர்சரை வச்சுட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் மெனு போயிட்டு அதில் பாருங்கள் ஹைப்பர் லிங்க் அப்படின்றது. இந்த ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஷோ ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறபடியால் சேம் டாக்குமெண்ட் உள்ளுக்கு தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்க. ஸோ பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் எங்களோட புக் மார்க்ஸ் எல்லாமே வந்துக்குது. இதில் நான் வந்து பெப்சியை ஓகே பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கொக்கோ கோலா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து ஹைப்பர் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள் கொக்கோ கோலா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெனு ஹைப்பர் லிங்க் போயிட்டு பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொக்கோ கோலா அப்படிங்கிற புக் மார்க்கை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். கொக்கோ கோலா அப்படிங்கிறது லிங்க் ஆயிரும். அதே மாதிரி மெரிண்டாக்கு நாங்கள் வந்து இப்போது இன்சர்ட் மெனு ஹைப்பர் லிங்க் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிண்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதாவது புக் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா மெரிண்டா அப்படின்னு வந்துடும். இப்போது நாங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து பெப்சியை வந்து இங்கேருந்தே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் பெப்சிங்கிற அந்த பேஜை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் ஒரு கீபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கை மாதிரி ஒரு கிளிக் பண்ணுறதுக்கான அடையாளம் வந்து வரும் பாருங்கள். ஓகே நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பெப்சி அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து மெரிண்டா அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும் அப்படின்னா மெரிண்டா அப்படிங்கிற அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல மெரிண்டா அப்படிங்கிறதுல கர்சரை வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து கண்ட்ரோல் அதோடு சேர்த்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து எந்த இடத்துல அந்த பேஜ் இருக்குதோ அந்த பேஜை வந்து காமிக்கும். இப்போ நாங்கள் வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொக்கோ கோலா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்ட்ரோல் கீ அதோடு சேர்த்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் எங்களோட கொக்கோ கோலா அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. ஒரு கரண்ட் டாக்குமெண்ட் ஒன்றில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்லேருந்து
அதாவது ஒரு பேஜில் அல்லது ஒரு ஹெடிங்க்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஆங்கர் ஹைப்பர்லிங்கை யூஸ் பண்ணணும். ஆங்கர் ஹைப்பர்லிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து புக் மார்க்ஸை வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வைக்கணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட். அதாவது நீங்கள் ஹைப்பர்லிங்க் போன உடனே அந்த விண்டோவில் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அப்போது தான் நீங்கள் உங்களுடைய புக் மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஆங்கர் ஹைப்பர்லிங்கில் வந்து இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைப்பர் லிங்க் கொண்ட நீங்கள் வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து பெப்சி அப்படிங்கிற இந்த ஹைப்பர் லிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்க்கில் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது ரிமூவ் ஹைப்பர் லிங்க். இதை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் அந்த லிங்க் வந்து இல்லாமல் போகுது. அந்த லிங்க் அண்டர்லைன் வந்து இல்லாமல் போகுது பாருங்கள். மறுபடியும் எனக்கு அந்த லிங்க் அந்த ஹைப்பர் லிங்க் நான் வந்து மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா அந்த பெப்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. அதை நான் வந்து கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அதே மாதிரி ஒரு விண்டோ வருது. இதில் நான் வந்து பெப்சி அப்படிங்கிறதுக்கு தேவையான அந்த ஹைப்பர் லிங்க் புக் மார்க்ஸை நான் வந்து ஆட் பண்ணி விட்டேன்னா ஹைப்பர் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் கொக்கோ கோலாவில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து என்னோட அந்த கொக்கோ கோலா அப்படிங்கிற அந்த ஹைப்பர் லிங்க் வந்து ரிமூவ் ஆகுது. நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு தேவை அப்படின்னா நான் வந்து ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணி அந்த புக் மார்க்ஸை நான் வந்து மறுபடியும் ஓகே பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் லிங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஹைப்பர் லிங்க் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஆட் பண்ணலாம். தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த கண்டென்ட்டில் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன, பேசிக்காக ஒரு ஹைப்பர் லிங்க்கை நாங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுலேயும் வந்து ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன, அதுக்குரிய புக் மார்க்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அடுத்த கண்டென்ட்டில் வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய், தேங்க்யூ.